அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த பிரபலமான ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு வழியா மலையில எல்லாம் நனைஞ்சிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வீடை பாத்தீங்களா, அப்படியே ஒரு மினி காட்டுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கும். வகை வகையான மீன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. என் சாப்பாடை பார்த்தாலே நான் எந்த மாவட்டத்துக்காரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எங்க வீட்டுக்கு வந்தேன்னு ஸ்பெஷலா எதுவும் பண்ணல. அல்லாட்டாலும் இந்த மாதிரி தான் மரக்கறி மீன் எல்லாம் என்னைக்குமே எங்களுக்கு இருக்கும். என் பொண்ணு இங்க வந்ததுமே காட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவா. அவ காடுன்னு சொல்றது நாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷலான செடி இருக்கு. அது செடி இல்ல, கொடி. காட்டி தரேன். அது முல்லையில ஒரு டைப்பு. அதை ஈக்கல் முல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு மனமா இருக்கும். அப்படியே அந்த முல்லை பாத்தீங்கன்னா இந்த பிளாமரத்துல சுத்தி தான் படர்ந்து வளர்ந்து நிக்குது. என்னோட மாமி சின்ன வயசுல இருக்க நேரம் அவங்க நட்டதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கே 80 வயசு ஆயிட்டு. மனம் இன்னுமே குறையல. எப்படியும் இதுக்கு ஆயுள் காலம் ஒரு 60-70 வருஷம் இருக்கும். மெயினா இந்த கோழியை கசாப்பு வைக்க தான் எங்க அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க பிரியாணி வைக்கலான்னு. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அந்த கேப்ல வாய்க்காலுக்கு போயிட்டு வரலான்னு தான் வந்தோம். கோயில் சின்ன வயசு கனவு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே மாதாக்கு வணக்கம் சொல்லிட்டு வாய்க்காலுக்கு வந்தாச்சு. முந்தின வீடியோல எங்க வாய்க்காலை பத்தி கிளியரா ஃபுல்லா போட்டிருப்பேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாய்க்கால குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வீட்டுல பாருங்களேன், நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா இந்த மாதிரி சாக்குல ஏதாவது ஒரு செடி அதை வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா தான் இருக்கு. பிரியாணி ரெடியா இருக்கும், இனி சாப்பிட வேண்டியதுதான். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அப்புறமா திருப்தியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சக்கை கிழங்கு பிரியாணின்னு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு.